முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், மார்கழியில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம். பெருமாளின் அவதாரமான லட்சுமி நரசிம்மரை மார்கழி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை பெறலாம். அன்றைய தினம் மார்கழி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதா? ஆகவே அன்று மாலை பூஜை அறையில் பின் சொல்லக்கூடிய முறையில் விளக்கு ஏற்றி பின் சொல்லக்கூடிய நைவேத்தியத்தை வைத்து லட்சுமி நரசிம்மரை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் நீங்கள் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும். குறிப்பாக வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருப்பவர்கள், கடன் சுமையில் அவதிப்படுபவர்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் விரைவில் தீர்க்கப்படும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. அன்று மாலை பெருமாள் திரு உருவப்படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளவும். லட்சுமி நரசிம்மரின் திரு உருவப்படத்தை வீட்டில் வைக்கலாம். உங்கள் வீட்டில் லட்சுமி நரசிம்மர் திரு உருவப்படம் இருந்தால் அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றி வைக்கவும். லட்சுமி நரசிம்மர் திரு உருவப்படம் இல்லாதவர்கள் பெருமாள் படத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. அடுத்தபடியாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்ல எண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஓம் லட்சுமி நரசிம்மாய நமோ நமக, ஓம் லட்சுமி நரசிம்மாய நமோ நமக என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும். லட்சுமி நரசிம்மருக்கு வெண்பொங்கல், மிளகு சேர்த்த வெண்பொங்கல் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்து நைவேத்தியமாக வைத்து அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் சன்னிதானம் இருக்கிறது என்றால் அந்த கோவிலுக்கு சென்று விளக்கு போடலாம். அந்த லட்சுமி நரசிம்மருக்கு வெண்பொங்கல் பிரசாதமாக செய்து கொடுத்து நைவேத்தியம் செய்து 4 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் மேலும் மேலும் சிறப்பான பலனை தரும் என்பது நம்பிக்கை. இந்த எளிமையான வழிபாடு இந்த மார்கழி மாதத்தில் அனைவருக்கும் பயன்படி அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.